இன்னைக்கு நாங்க பண்ண போறது சுண்டல் வடை. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வடை மாட்டை போட்டு கொடுத்தோம்னா அதை நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லுவாங்க அவங்க. சொல்லுங்க மேடம். வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, அடுத்து என்னது? கொத்தமல்லி, மிளகா, ஜிஞ்சர். ஓகே, ஜிஞ்சருக்கு தமிழ்ல என்ன? இஞ்சி. இஞ்சி. குட் ஜாப். இன்னைக்கு வந்து அவங்க தமிழில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழில் ட்ரை பண்ணியிருக்கா. சூப்பராக ட்ரை பண்ணிட்டா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுண்டலையும் கொஞ்சம் இஞ்சியையும் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் சுண்டலை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே சுண்டலை வந்து நீங்கள் நல்லா 2-3 நாள் கழித்து முளைக்கட்டி வச்சு கிரைண்ட் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப சத்தான ஒரு வடை. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதிலே கொஞ்சம் நான் வந்து இந்த அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சீரகம், குமின் சீட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோம்பு நிறைய பண்ணும் ஹெல்த்தி. இப்போ நாங்கள் வந்து போட்டுட்டோம். இதை வந்து இப்போ நாங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, ஸோ இதுதான் கிரைண்ட் பண்ண சென்னா. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இதில் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் ஆனியன், இதில் கொஞ்சம் ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சம் கறி லீவ்ஸ், நெக்ஸ்ட் கொத்தமல்லி, கொரியாண்டர் லீஃப். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மேலால் லைட்டாக கொஞ்சம் சீரகம், இப்போ கொஞ்சம் வந்து சோம்பு கொஞ்சம் லைட்டாக மேலால், கொஞ்சமாக எடுங்க கையில், இல்லை கொஞ்சம் லிட்டில் பிட்டாக எடுங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாட்டை தட்டி போடணும். கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த எண்ணெயில் வந்து நான் எல்லாத்தையும் போட போகிறேன். அப்படியே நம்ம கடை வடை மாட்டமே இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லயல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி ஒரு வடை சாப்பிட்டுட்டான். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சில்லி இருக்கா? ஓகே. குழந்தைங்களுக்கு சில்லி பிடிக்கலன்னா சில்லி ஆட் பண்ண வேணாம். காரம் இல்லாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் நாங்கள் பண்ண சுண்டல் வடை. செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடை வடை மாட்டமே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.